வர்ஷினி vlog. வர்ஷினி vlogல டே 1 சீரீஸ் லஞ்ச் சீரீஸ் பார்ப்போங்க. அதுக்கு வந்து சூப்பரான மின்ட் புலாவும் புதினா வச்சு புலாவுங்க. அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு கல்யாண வீட்டிலலாம் பண்ணுவாங்களா அந்த கிரேவி செய்ய போகுங்க. எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைட் டிஷ் பார்க்கலாங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு இந்த கிரேவிக்கு முதல்ல பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒரு 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது முழுகிற அளவு தண்ணி விட்டுட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு அப்புறமா சேர்த்துக்கலாம். இது உருளைக்கிழங்கு பட்டாணியும் வேகிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ ஒரு குக்கரில் ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு எடுக்க போகிறேங்க. பட்டாணி மசாலாவில் அது தெரிஞ்சிட்டு நல்லா இருக்குங்க. தோல் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பட்டாணியும் நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே குக் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை இப்படியே பண்ணிட்டா கூட போடுங்க. பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு உள்ள கிரேவி வந்து அதுக்குள்ளே பேஸ்ட் எப்படி அரைக்கணுங்கிறது சொல்கிறீங்க. ஒரு 15 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை. நீங்கள் வந்து கேஷ்நட் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். பாதாமும் இல்லாட்டி முந்திரி பருப்போ 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் வரும் ஜீரகம், அவ்வளோ போதுங்க. இதெல்லாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடலை எண்ணெய் விட்டுருக்கேங்க. அடுத்து லோ ஃப்ளேமில் ஆக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறி இருக்கும்போது 2 பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ 1, பட்டை 2 துண்டு எல்லாமே போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் லோ பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், தக்காளி வெங்காயம் 2 பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பல்லாரி வெங்காயம் சின்னதாக நறுக்கினது அது சேர்க்குறேங்க. தக்காளி வெங்காயம் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியோடு. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பட்டாணியில் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தானுங்க வேக வச்சு தோல் வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. அதனால் இப்போ இந்த கிரேவிக்குள்ள உப்பு மட்டும் போட்டால் போதுங்க. உப்பு சேர்க்கவே நமக்கு வந்து நல்ல இது ஈஸியாக வதங்கி வருங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் போடுறீங்க. எனக்கு ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பட்டாணியில் போட்டு பார்க்க ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டுடலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் மசாலாஸ்லாம் சேர்த்துடலாங்க. தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறீங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்கு வேண்டி ரொம்ப கொஞ்சமாக போடும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கீழே தான் எடுத்துருக்கீங்க. அது மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா. எனக்கு ஆல்ரெடி ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு தாளிப்பில். நான் எடுத்துருக்கிறது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக. அதனால் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு தாராளமாக போட்டுக்கோங்க. நம்ம நார்மல் ரெட் சில்லினா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போடுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி ரெட் சில்லினால. ஒரு 4-5 பிஞ்ச் போட்டுக்கோங்க போதும். அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டு பெருங்காயத்தூள் டேஸ்ட்டு டாமினண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இப்படி நல்லா மசிச்சு விட்டால் நம்ம சீக்கிரம் வெந்துருங்க. வாசனையே ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் விருப்பம் தாங்க. வேணும்னா நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல, மசாலாஸ்லாம் சேர்த்ததுனால நான் சேர்த்துக்கல. ஃபஸ்ட்டு நீங்கள் பிரியாணி ஸ்பைசஸ் தாளிக்கும் போதே பச்சை மிளகா வரமிளகா என்ன வேணுமோ சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். ஒரு 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக கொஞ்சம் தண்ணிங்க. இது நல்லா வதக்கியாச்சு வெந்து வர்றதுக்கு. ஒரு 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக எடுத்து தண்ணி விட்டுக்கோங்க. கடாயில் உள்ளது பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு அந்த பபிள்ஸ் தெரியுது இல்லையா? எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த
வேக வச்சு எடுத்த அந்த பட்டாணி உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க வாசனையே. நல்லா வதங்கி நல்லா வந்துருச்சுங்க. கரண்டியை வச்சு திரும்ப நல்லா திருப்பி கொடுங்க. ஸோ தட் எல்லா மசாலாஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. அப்புறம் தண்ணி சுத்தமாக வற்றினதுனால இது கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாகுது. அதனால் கொஞ்சம் 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக தானே சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப வேண்டாம், இது செமி கிரேவியாக இருந்தாலே போதுங்க. நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 2 மினிட்ஸ் நல்லா இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். உருளைக்கிழங்குலாம் இப்படி ஒன்றுக்கு 2 இப்படி மசிச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப மசிச்சிட வேண்டாம். இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதுக்கு பதிலாக நீங்கள் கேஷ்நட்டோ பதாமோ சேர்த்துக்கலாம். அப்புறம் வேற என்ன சேர்த்துருந்தோம், ஜீரகம் கொஞ்சமாக. அந்த தேங்காய் பேஸ்ட் இப்போ சேர்க்குறேங்க. ஏன்னாக்கா எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. நல்லா நுரக்கட்டி நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். நல்லா கொதிச்சிடுச்சு கிரேவி. அவ்வளோதாங்க, ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிட வேண்டியதான். சூப்பரான அட்டகாசமான சுவையில் நல்ல மணத்தோட ஆரோக்கியமான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பீஸ் புலாவ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க. எப்போவுமே நம்ம தயிரில் வெங்காயம் சேர்த்து தான் சாப்பிடுவோம் எல்லா புலாவ் பிரியாணிக்கெலாம். ஒரு தடவை ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கிற இந்த பட்டாணி மசாலா உருளைக்கிழங்கு மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்க, கல்யாண வீட்டு ஸ்டைலில். அதில் கடைசியில் ஒரு ஹாட் பேக்கில் மாற்றிட்டேங்க. இதுக்கு கசூரி மேத்தி கொஞ்சம் நசுக்கி சேர்க்குறேங்க, மணத்துக்கு ஃப்ளேவருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷினி விலாகுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பீஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க. அதோட கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்கிறேன்.